शिव भक्तों को शिवरात्रि की बहुत बहुत शुभकामनाएं देता हूं। கோவை மக்களுக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்। और आप सभी की क्षमा प्रार्थना के साथ मेरी बात की शुरुआत करता हूं, क्योंकि मैं विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक महान तमिल भाषा में मेरी बात रख नहीं सकता, इसलिए मैं आप सभी से क्षमा मांगता हूं। உலகின் மிக தொன்மையான மொழியான தமிழ் மொழியிலே என்னால் பேச முடியவில்லையே என்ற வருத்தத்தோட உங்கள் அனைவரிடமும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன்। भाइयों बहनों, आज यहाँ पर हमने 3 कार्यालय के उद्घाटन किए। कोयम्बटूर कार्यालय में हम सब बैठे हैं, इसके साथ साथ तिरुवन्नामलाई और रामनाथपुरम के कार्यालय के भी उद्घाटन किया। ये भारतीय जनता पार्टी का कार्यालय बाकी सारे राजनीतिक दलों के कार्यालय से अलग होता है। बाकी सारी पॉलिटिकल पार्टियों के लिए कार्यालय एक ऑफिस होता है, हम सबके लिए कार्यालय हमारा मंदिर होता है, जहां से हम पार्टी का संचालन करते हैं। சகோதரிகளே, இன்றைக்கு நாம 3 கட்சி அலுவலகங்களை திறக்கும் முகாந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்। இன்று கோவை அலுவலகத்தில் இங்கே அமர்வு இருக்கிறது। இதுவில்லாம திருவண்ணாமலை ராமநாதபுரத்திலும் நம்ம அலுவலகம் திறக்கப்படுகிறது। இந்த அலுவலகத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், மற்ற கட்சிகளை போல அல்ல, மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு அலுவலகத்தை தான் வேலை செய்கிற இடத்தை திறப்பாங்க। நம்ம தனித்துவமானவர்கள், நம்ம இப்ப திறந்திருப்பது நம்முடைய திருக்கோவிலாகும்। பாஜகவின் ஒரு திருக்கோவிலை இங்கே திறந்திருக்கிறோம்। मैं आशा करता हूं कि तीनों कार्यालय आने वाले दिनों में भारतीय जनता पार्टी के लिए जनसंपर्क, जन भावनाओं के संवेदनशीलता और जन आंदोलन के केंद्र बनेंगे। இந்த வருங்காலத்துல இந்த 3 அலுவலகங்களும் மக்களுடன் இணைந்து மக்களுக்காக பணியாற்றி மக்கள் தொண்டுகளை செய்து மக்கள் எண்ணங்களையும் பிரதிபலித்து மக்கள் கூடும் இடமாக இந்த இடம் விளங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்। भाइयों बहनों, अभी मोदी जी के नेतृत्व में हमारे वित्त मंत्री निर्मला सीतारमण जी ने केंद्र में एक बजट प्रस्तुत किया है। இப்ப நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் தலைமையின் கீழ நம்ம மாண்புமிகு நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பட்ஜெட்டை இப்போது தந்திருக்கிறார்। वो बजट के अंदर कई सारी मध्यम वर्ग, किसान और एमएसएमई की योजनाओं को देश के सामने रखकर किसानों के कल्याण के लिए, मध्यम वर्ग की भलाई के लिए और एमएसएमई के उनके बिजनेस के विस्तार के लिए कई सारी योजनाओं को लेकर मोदी जी हमारे सामने आए। இந்த பட்ஜெட் 3 மிக முக்கியமான அம்சங்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது। மத்தியதர வர்க்கம் இங்கு மிக ஆழமாக இதிலிருந்து கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள்। அதே போல விவசாயிகள், அதே போல எம்எஸ்எம்இ, இதுல பாத்தீங்கன்னா மத்தியதர வர்க்கத்தினரின் இனி வருங்கால வளர்ச்சி அதுல ரொம்ப குறிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கிறது। விவசாயிகளின் மேன்மை நலன் இதில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது। அதே போல தொழில் வளர்ச்சி எம்எஸ்எம்இ மூலம் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது। ये 2024 का साल एक प्रकार से भारतीय जनता पार्टी के लिए ऐतिहासिक वर्ष रहा। இந்த 2024ஆம் ஆண்டு பாஜகவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஆண்டாக அமைந்திருக்கிறது। 2024 के साल में हमारे प्रिय नेता नरेंद्र मोदी जी लगातार तीसरी बार देश के प्रधानमंत्री की शपथ लिए। நம் அன்புக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த 2024ஆம் ஆண்டில்தான் 3வது முறையாக நாட்டின் தலைமை பொறுப்பிலே பொறுப்பேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்।
2024 में ही पहली बार हम उड़ीसा के अंदर पूर्ण बहुमत की भारतीय जनता पार्टी की सरकार बनाए। 2024 தான் நம்ம முழு மெஜாரிட்டியோட ஒரிசாவிலே நம்ம ஆட்சியை அமைத்திருக்கிறோம்। बहुत समय के बाद आंध्र प्रदेश में भी एनडीए की सरकार बनी। நீண்ட காலத்திற்கு பிறகு ஆந்திர பிரதேசத்திலும் நம்முடைய என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது। हरियाणा, मुंबई, महाराष्ट्र और दिल्ली ये तीनों विजय की हैट्रिक में देश की जनता का भरोसा भाजपा पर है वो साबित किया। தற்போது நடைபெற்று முடிந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவாகட்டும், மகாராஷ்டிராவாகட்டும், சமீபத்தில் முடிந்த தில்லி ஆகட்டும், இந்த மூன்றையும் ஹேட்ரிக் வெற்றி பெற்று மக்களின் நன்னம்பிக்கையை பெற்ற ஒரே கட்சி பாஜக என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது। 25 की शुरुआत दिल्ली के विजय से हुई है और 26 तमिलनाडु में एनडीए की सरकार के साथ समाप्त करेगी। 25ஆம் ஆண்டின் தொடக்கம் தில்லி வெற்றியோடு தான் தொடங்குது। அதே போல 2026 தொடக்கம் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி பாஜகவின் ஆட்சியுடன் தான் தொடங்க போகிறது। मैं तमिलनाडु भर के भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं का आह्वान करने आया हूं। समय आ गया है तमिलनाडु में डीएमके की ये देश विरोधी और भ्रष्टाचारी सरकार को समाप्त करें। இங்கே கூடியிருக்கிற அத்தனை பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தொண்டர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ளும் கருத்து என்னவென்றால், நேரம் வந்துவிட்டது। திமுகவின் தேச விரோத ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் காலம் நெருங்கிவிட்டது। सभी लोग नए उत्साह के साथ लवरेज होकर पैरों में गति लाकर तमिलनाडु के अंदर एनडीए की सरकार बनाने के लिए अपनी कमर कस ले। 26 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है। எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளும் கருத்து என்னவென்றால், நீங்க அத்தனை பேரும் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் உங்க உடலுக்கு மேலும் வலு சேர்த்து உங்க காலை உறுதியா எடுத்து வைங்க। 2026 அறுதியிட்டு கூறுகிறேன், நம்முடைய என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் உருவாக போவது உறுதி உறுதி உறுதி। और मित्रों, तमिलनाडु के अंदर नई बनने वाली सरकार एक नए युग की शुरुआत करेगी। தமிழ்நாட்டில் உருவாக போற நம்முடைய என்டிஏ ஆட்சி இருக்கிறது, அது சாதாரண ஆட்சியாக இருக்காது, ஒரு புதிய முன் உதாரணத்தை, ஒரு புதிய யுகத்தை உருவாக்கும் ஆட்சியாக இருக்கும்। तमिलनाडु के अंदर भाई भतीजावाद की ये दुकान समाप्त हो जाएगी। இங்கே வகுப்புவாதம், பிரிவினைவாதம் என்ற சிந்தனை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும்। तमिलनाडु के अंदर करप्शन का हमेशा के लिए अंत होगा। தமிழ்நாட்டில் புறையோடி கொண்டிருக்கும் ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்படும்। और तमिलनाडु से देश विरोधी गतिविधियों को हम मूल समेत उखाड़ कर फेंक देंगे। தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கிற தேச விரோத சக்தி, தேசியத்துக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படும்। और तमिलनाडु के अंदर तमिलनाडु के विकास से भारत के विकास का नए सूत्र का सूत्रपात होने वाला है। தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடிய நம்ம ஆட்சியில புதிய எண்ணங்கள் மட்டுமல்ல, புதிய திட்டங்கள், புதிய சிந்தனைகள், புதிய எழுச்சி உருவாக்கக்கூடிய ஆட்சியாக உருவாக்க போகிற நம்முடைய ஆட்சி அமைந்திருக்கும்। नरेंद्र मोदी जी ने सभी राज्यों के बीच में एक स्वस्थ स्पर्धा की शुरुआत की है। நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய ஆட்சி, பாஜகவின் ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் எல்லாம் தன்னுடைய ஒரு முத்திரையை தனித்துவமாக பதித்துக் கொண்டிருக்கிறார்। नरेंद्र मोदी जी ने तमिल भाषा